அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுக்கு லஞ்சம் தருவது தொடர்பாக பதில் தர ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சர் மற்றும் அரசு அதிகாரிகளுக்கு கொடுக்க வேண்டும் என கூறி குவாரி உரிமையாளர்களிடமிருந்து சட்டவிரோதமாக கட்டாய பணம் வசூலிப்பது தொடர்பாக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் மதியழகன். பிறப்பிக்கப்பட்டிருக்கும் ஆணை என்ன, விரிவான விவரம்? தமிழ்நாடு குவாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் KR குகேஷ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். அதில் குவாரிகளை நடத்துவதற்கு சுரங்கத்துறை, சுற்றுச்சூழல், தொழில்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் அனுமதிகளை பெற்று பல்வேறு இன்னல்களை சந்தித்து குவாரிகளை உரிமையாளர்கள் நடத்தி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் தமிழக அரசின் புவியியல் சுரங்கத்துறை அதிகாரிகளும் புதுக்கோட்டை சேர்ந்த ராமச்சந்திரன் என்ற தனிநபரும் குவாரி உரிமையாளர்களிடமிருந்து சட்டவிரோதமாக கட்டாய பண வசூல் செய்து வருவதாக மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக பட்டா நிலங்களில் மண் மற்றும் கல்வெட்டி எடுப்பதற்கு புவியியல் மற்றும் சுரங்கத்துறை அதிகாரிகளுக்கு 40% கமிஷன் தொகையும், அரசு புறம்போக்கு நிலத்தில் கல் மண் எடுக்க ராமச்சந்திரன் என்ற தனிநபருக்கு 70% கமிஷனும் கொடுக்க வேண்டும் என குவாரி உரிமையாளர்களிடம் இருந்து கட்டாய வசூல் செய்யப்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பாக முறையிட்ட பொழுது அரசு அதிகாரிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் பணம் கொடுப்பதற்காக குவாரி உரிமையாளர்களிடம் பணம் வசூலிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டதாக மனுவில் கூறப்பட்டுள்ளது. இது குறித்து புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையை எடுக்கவில்லை எனவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு நீதிபதி N. ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணை கண்டபொழுது மனுதாரர் தரப்பில் குவாரி உரிமையாளர்களிடமிருந்து பணம் வசூலிக்க எந்த தனிப்பட்ட நபருக்கோ தனியார் அமைப்பிற்கோ அதிகாரம் வழங்கப்படாத நிலையில் குவாரி உரிமையாளர்களிடம் கட்டாய வசூல் ஈடுபடுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டது. இதனையடுத்து இந்த வழக்கு தொடர்பாக புவியியல் மற்றும் சுரங்கத்துறை இயக்குநர் பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதி வழக்கினுடைய விசாரணையை ஜூன் 25ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.